ஷாக்கிங்கான ஒரு விஷயம். பைபாஸ் சர்ஜரி சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குதாகவும், டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. நேற்று சாயந்தரம் ஒரு 6:30 மணியை போல் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி என்னாச்சு ஏதாச்சுங்கிறதுக்குள்ள பாரதி ராஜா வந்து கதறி கதறி அழுதார். அந்த பவதாரணி இருக்கிற பெட்டியை பார்த்து தன்னுடைய மகனே இன்றைக்கி இறந்துட்டான் அப்படின்னும் போது ஒரு ஷாக்கான நியூஸ் வந்திருக்கு. அப்படின்னும் போது இப்படி ஒரு நிலைமை பாரதி ராஜா சாருக்கு வந்திருக்க கூடாது. விஜய் அவர்கள் வந்து நடந்தே வந்தாரு. விஜய்க்கு இன்னைக்கு வந்து 51 வயசுனா மனோஜுக்கு இன்னைக்கு 48 வயசு. இடத்துல விஜயும் மனோஜும் நல்ல நண்பர்களாக பழகினாங்க. நம்ம நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு நட்பு இருந்துச்சு அவங்களுக்குள்ள. இது விஜயை வச்சு ஒரு படம் இயக்கணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் கூட இருந்துச்சு. 2005லேருந்து 2013-14 வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் வந்து எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மன அழுத்தம் வந்து வாய்ப்பு நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் இவ்வளோ முயற்சி பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரி இயக்குனராக இருந்திருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, பாடகராக இருந்திருக்காரு, இசை ஆல்பம் போட்டிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்படி கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னும் போது ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனோமா. வணக்கம். தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா அவர் வந்து திடீர்னு மரணம் அடைந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தமிழ் திரையுலகையே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் நடந்தது? ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்டபோது. ஃபஸ்ட்டு நான் நம்பலை, இது உண்மையாக இருக்குமா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு விசாரிக்கும் போது இது உண்மைதான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதாவது வந்து எப்படின்னா, ஒரு 48 வயசு ஒரு பெரிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மகன். அதாவது வந்து பாரதி ராஜாவை இன்றைக்கி தமிழ் திரையுலகில் தெரியாத ஆளுங்களே கிடையாது. இன்றைய இயக்குனர்கள் எல்லாமே பாரதி ராஜா சாரை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். அவருடைய மகன் மனோஜுங்கிற போது அவர் தகப்பனாரோடையே பல வருஷங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணதுனால சினிமா பிரபலங்கள் எல்லாருக்குமே மனோஜை தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது மனோஜ் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து சினிமாவில் வந்து பரவும்போது யாருமே இதை முதல்ல நம்ப மறுத்துட்டாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அவருக்கு வந்து சில உடல்நிலை பிரச்சனைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு பைபாஸ் சர்ஜரி சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குதாகவும், ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. சேத்பட்டில் ஒரு வீடு இருக்குது அவருக்கு. அங்கே தான் அவர் தங்கி இருந்திருக்காரு, அங்கே தான் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. நேற்று சாயந்தரம் ஒரு 6:30 மணியை போல் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி என்னாச்சு ஏதாச்சுங்கிறதுக்குள்ளே அப்படியே மயங்கி விழுந்துட்டார். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் மார்கழி திங்கள் அப்படின்னு படம் இயக்கியிருந்தார். அப்போ பாரதி ராஜா அவங்க ரொம்ப கண்கலங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பாவை பற்றி பேசும்போதும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு பாரதி ராஜா அவங்க தான் அப்பாவா பிறக்கணும், நான் தான் அவருக்கு பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த பாசப்பிணைப்பை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது இயல்பாக இருக்க தானே செய்யும். இப்போ பாரதி ராஜா வந்து தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமை. அப்படிப்பட்ட ஆளுமையோட மகன் அப்படின்னும் போது ஒரு ப்ரௌடான ஒரு விஷயந்தானே, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தானே. அது அந்த மகனுக்கு இருக்கத்தானே செய்யும். தன்னுடைய தகப்பன் இவ்வளோ பெரிய உயரத்தில் உச்சியிலையும் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனாக இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு, ஒரு இயக்குனராக இருக்கிறாருங்கும் போது அந்த சந்தோஷம் மகனுக்கும் வரும். அந்த மகன் என்ன நினைப்பான், இப்படி ஒரு தந்தைக்கு என்றைக்குமே நம்ம வந்து மகனாக இருக்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு தந்தைக்கு நம்ம மகனாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இயல்பு தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இலகிய மனசு கொண்டவர். ரொம்ப குடும்பத்து மேலே, தன்னுடைய மகன் மகள் மனைவி இவங்க மேலேலாம் ரொம்ப பாசம் கொண்டவர். அவர் ஆக்சுவலி குடும்பம்னு தனியாக ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு நபர் தான் பாரதி ராஜா சார். அப்படி இருக்கும்போது அந்த மகனுக்கும் அதே எண்ணங்கள் தோணும். அப்படி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாசம் ஒன்று காட்டியிருப்பார் இல்லையா, சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்துருப்பார் இல்லையா. அதாவது வந்து இது இன்னொன்றும் இப்படியும் நம்ம சொல்லலாம், ஒவ்வொரு மகனுக்கும் தன்னுடைய தந்தை தான் ரியல் ஹீரோ. அப்படி பாரதி ராஜா சாரை மனோஜ் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து தான் இருப்பார். அதாவது மனோஜ் வந்து நினச்சிருக்கக்கூடும், அதாவது வந்து பாரதி ராஜா சாருக்கு தான் நம்ம வந்து மகனாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிறக்கணும்னு நினச்சிருக்கக்கூடும். இது இயல்பு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த சிச்சுவேஷன் பாரதி ராஜாஸோட முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் அப்படியே எப்படி சொல்கிறது, இடிஞ்சு போயிட்டார். இப்படி ஒரு நிலைமை பாரதி ராஜா சாருக்கு வந்திருக்கவே கூடாது. வருத்தமான விஷயம்.
சரி, இப்போ இளையராஜா அவங்களுடைய மகள் பவதாரணி அவங்களுடைய இறப்பையே வந்து தாங்கிக்க முடியாம பாரதி ராஜா அவங்க அழுததை வந்து பார்த்தோம். இப்போ அவருடைய மகனே இறந்துட்டாரு அப்படின்றத அவருடைய கண்ணீரை பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் கனத்த இதயமாக தான் இருக்கு. பொதுவாக கலைஞர்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அதாவது வந்து அவங்க அதாவது எப்படியோ அவங்க வந்து இந்த கனெக்ட் ஆவாங்க. சில விஷயங்கள் பல விஷயங்களில் கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வேறு இடத்துல நடக்கும்போது கூட அவங்க அந்த எமோஷன்ஸை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து கலைஞர்களோட இயல்பு. இது வந்து இப்போ இளையராஜா சாருடைய டாக்டர் பவதாரணி இறந்தப்போ பாரதி ராஜா சார்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். காரணம் என்னென்னா, இளையராஜா, பாரதி ராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர்னு இளையராஜாவோட அண்ணன் ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே காலகட்டங்கள், அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரே காலகட்டங்களில் சினிமா வாய்ப்பு தேடும்போது, அதாவது வந்து ஒரு யார்கிட்டையாவது ஒருத்தட்ட ஒரு 100 ரூபா கிடைக்கும், இல்லை 50 ரூபா கிடைக்கும். அந்த 50 ரூபா வச்சு இவங்க 5 பேரும் சாப்பிட்றது, இன்னொருத்தட்ட இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஒரு 50 ரூபா கிடைக்கும், அதை வச்சு இவங்க 5 பேர் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, இப்படி ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடி கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் பிரச்சனையிலும் சிக்கல்லையும் சந்தோஷத்துலேயும் ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த அடைஞ்சிருக்காங்க. இப்போ இளையராஜா ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு, பாரதி ராஜா ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு, கங்கை அமரன் ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு இடத்த அடைஞ்சார். இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது இளையராஜாவுடைய மகள், அதாவது அந்த குடும்பம், அதாவது வந்து பாரதி ராஜாவுடைய மகன், இந்த குடும்பம் இதெல்லாம் ஒன்றாவே ட்ராவல் பண்ண ஒரு ஃபேமிலி, குடும்ப நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. பல நிகழ்ச்சிகளில், பல விழாக்களில், பல சந்தோஷமான தருணங்களில் பார்த்து பேசுகிறது, கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இளையராஜா மகள் இழப்பையே பாரதி ராஜாவால் தாங்க முடியல. ஏன்னா தன்னுடைய நண்பனுடைய மகள் இறந்துட்டாங்கிறது வந்து தன்னுடைய சொந்த மகள் இறந்ததை தான் பாரதி ராஜா பார்த்தார். நம்ம அந்த காணொலியெலாம் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம பாரதி ராஜா வந்து கதறி கதறி அழுதார் அந்த பவதாரணி இருக்கிற பெட்டியை பார்த்து. அவரை அசுவாசப்படுத்தி கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு, சமாதானப்படுத்தவே முடியாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரில, தன்னுடைய மகனே இன்றைக்கி இறந்துட்டான் அப்படின்னும் போது, ஒரு ஷாக்கான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி தாங்க போகிறாருன்னு தெரில. காணொலிகள்லாம் பாரதி ராஜா சாரை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது, வயிற்றுச்சலாக இருக்குது. அதாவது வந்து இப்படி ஒரு நிலைமை பாரதி ராஜா சாருக்கு வந்திருக்கக்கூடாது, வந்துருச்சு, என்ன செய்வது. அது மட்டும் இல்லாமல் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்ததை பார்க்க முடிஞ்சது. உதாரணத்திற்கு விஜய் அவர்கள் வந்து நடந்தே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் முதலே சொன்னேன்ல உங்களுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம். அது வந்து திரை குடும்பம்னு ஒன்று இருக்குது. இப்போ பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா சார், சொல்கிறேன் அந்த கால இயக்குநர்கள் பாலச்சந்தர் சார், இவங்க குடும்பம். நம்ம விஜயுடைய ஃபாதர் எஸ்எஸ்சி சார் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்தார். இப்படி இருக்கும்போது பல கெட்டுகெதரில் இவங்கெல்லாம் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு திருமண விழாக்களில் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் மாதிரியான ஒரு 100 days ஃபங்க்ஷன் மாதிரியான விழாக்களில் மீட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நிறையா விழாக்களில் மீட் பண்ணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்தோடு வரும்போது பழக்கம் ஏற்பட்டு ஒரு பரிச்சயம் ஏற்படுறது தான். அப்படி தான் வந்து விஜய்க்கும் மனோஜுக்கும் ஒரு பரிச்சயம். அந்த பரிச்சயம் வந்து காலம் போக போக நட்பாக மாறிச்சு. பாரதி ராஜாவோட சன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. எப்போவுமே இன்றைக்கி என்றைக்குமே அது இருக்கும். அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி சாரோட சன் விஜய்னும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவங்க எல்லாமே ஒரே காலத்திலேயே ஒன்றாவே வளர்ந்து வந்தவங்க நண்பர்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, விஜய்க்கு இன்றைக்கி வந்து 51 வயசுனா மனோஜுக்கு இன்றைக்கி 48 வயசு. அப்படி தான் ஒரு வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு வித்தியாசத்தில் தான் எல்லாருமே இருந்தாங்க. யாருன்னா நான் சொல்கிற மாதிரி வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, சூர்யா, கார்த்தியோட தங்கச்சி பிருந்தா, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பு, புரியுது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நட்பு வந்து வளர வளர வந்து இவர் மனோஜ் ஒரு பக்கம் ஒரு நடிகராக மாறுறாரு தாஜ்மஹால் மூலமாக. அப்புறமா அவர் வந்து படம், இப்போ வந்து மார்கழி திங்கள்னு ஒரு படம் கூட 2023 இயக்குனரான மனோஜுக்கு ஒரு ஆசை, அதாவது வந்து படங்கள் இயக்கணும் அப்படின்னு. நடிக்க வந்து அது சரியாக வரலைன்னும் போது படங்கள் எப்படியாவது இயக்கி தன்னுடைய தந்தையினுடைய ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை அடையணும்னு மனோஜுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போச்சு. இப்படி பழகிற காலகட்டத்தில் விஜயும் மனோஜும் நல்ல நண்பர்களாக பழகினாங்க. ரொம்ப நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு நட்பு இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வகையில் மனோஜுக்கு வந்து விஜயை வச்சு ஒரு படம் இயக்கணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் கூட இருந்துச்சு. எதுவுமே நிறைவேறல. திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, இப்போ சில டைரக்டர் வந்து உச்சத்தில் இருந்தால் கூட அவங்களுடைய மகன் வந்து சினிமாவுக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வருவாங்க, இல்லை அப்படின்னா அப்பா இருக்காங்க அப்படின்றதுனால சினிமாவுக்கு வருவாங்க. இது வந்து இவர் சினிமாவுக்கு வரணுன்றது பாரதி ராஜா அவங்களுடைய கனவா இல்லை இவருடைய கனவா சார்? இல்லை, பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பாரதி ராஜா சார்
அவ்வளோ பெரிய ஆளுமை. தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய இயக்குனர் இமயம். இன்றைக்கும் வந்து அந்த அந்த பேரும் புகழோடு அவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தன்னுடைய மகனை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் வந்து தன்னுடைய மகனையும் ஒரு டாக்டரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு வக்கீல் வந்து தன்னுடைய மகனை ஒரு வக்கீலாக கொண்டு வரணுக்கிறார். அப்படி தான் நம்மளுடைய மகன் வந்து சினிமாலே ஒரு பெரிய இடத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தகப்பனுக்குள்ள ஆசை தான். அதுக்கான ஆர்வமும் எப்படி சொல்கிறது, திறமையும் மகனுக்கு இருக்கா அப்படின்னும்போது அதுவும் வந்து மனோஜுக்கும் இருக்குது. மனோஜுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவை பார்த்து அப்பா கூட ஷூட்டிங் போய் பல நடிகர்களை சந்திச்சு பாரதிராஜா சார் வந்து எல்லா பிரபலங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கமலஹாசனோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரஜினிகாந்தோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, விஜயகாந்தோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, பல பிரபலங்களோடைய ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது பிளட்டுக்குள்ளே வந்துடும். நம்மளும் வந்து நாளைக்கு பெரிய ஆளாக வந்தான்னா அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளும் வந்து டைரக்டர் ஆகணும், நம்மளும் வந்து நடிக்கணும், இதெல்லாம் வந்து இயல்பாகவே ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே வரும். இது இயல்பு. அப்படி ஒரு ஆசை மனோஜுக்கும் இருந்துச்சு. மனோஜ் நல்ல திறமையான நடிகர் மட்டுமல்ல, நல்ல திறமையான இயக்குனர், நல்ல கதை எழுதுவார், நல்லா பேசுவார், நல்ல நாலேஜபிள் பர்சன் மனோஜ். நான் நெருங்கி பழகியிருக்கேன். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி மனோஜோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இருந்தேன். புதுமுகத்தை வச்சு மனோஜ் இயக்கத்தில் நான் தயாரிப்பாளராக இருந்து ஒரு படம் பண்ணலான்னு ஒரு முயற்சி ஒன்று போச்சு. அப்போ ஒரு 6-7 மாதம் தொடர்ந்து மனோஜோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஸோ இந்த ஆசை வந்து அப்பாவுக்கும் மகனை கொண்டு வரணுங்கிற எண்ணமும் இயல்பான ஒரு விஷயம், மகனுக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுனால அவரும் வரணுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். இது எதுவுமே நடக்காமல் போச்சு மனோஜ் விஷயத்தில். அப்படி இருந்தாலும் அவர் நடிகராக பணிபுரியறதுக்கு முன்னாடி மணிரத்னம் அவங்களோட சங்கர் அவங்களோட உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, பாரதிராஜா சாரோடைய சில படங்கள்லேயே வந்து மனோஜ் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பாரதிராஜா சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மனோஜ்கிட்ட. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மேக்கிங் வந்து வேறு மாதிரியான மேக்கிங். அவர் பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கதையாக சொல்லுவார். அவர் சொன்ன படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண் வாசனை, அப்புறம் வந்து முதல் மரியாதை, கிழக்கு சீமிலை, எல்லாமே கிராமத்து கதைகள் மட்டுமில்லை, அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். இதெல்லாம் பாரதிராஜா சார் அழகாக ஹேண்டில் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஆனால் பாரதிராஜா சார் மனோஜ்கிட்ட என்ன சொன்னார், என்ன நினச்சாருன்னா, இன்றைக்கி சங்கர் மணிரத்னம்லாம் பிரம்மாண்ட படங்கள் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நினைக்கிறாங்க, இப்போ கிராமத்து படங்கள் நிறையா வருதா, இப்போ வந்து டெக்னாலஜி அட்வான்ஸான படங்கள் நிறையா வருதுன்னா இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு. ஸோ இப்போ வந்து சங்கர் படங்கள், அப்புறம் வந்து மணிரத்னம் படங்கள், ஏன் லேட்டஸ்ட்டாக வந்து லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சுப்ராஜ், இவங்களோட படங்கள்லாம் பாருங்களேன், இந்த எப்படி சொல்கிறது ட்ரெண்டிங்காக இருக்கிற படங்கள், டெக்னிக்கலாக வெல் அட்வான்ஸான படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையும் நீ கற்றுக்கோ, எங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நீ எடுத்துக்கோ, அது எங்கூட நீ ஒர்க் பண்ணிட்ட. ஸோ இப்போ மணிரத்னம் மாதிரி ஒரு ஆளுமைகிட்ட ஒர்க் பண்ணினா அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறத நீ கற்றுக்கலாம். அப்புறம் சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணு, அங்கே டெக்னிக்கலாக அவர் என்னென்ன பண்ணுறாரு இதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். அது காரணம் என்னென்னா, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தன்னுடைய மகன் வந்து ஒரு பெரிய இடத்தை அடையணும்னு நினச்சார், கொண்டு வரணும்னு நினச்சார். அதான் நான் சொன்னேன்ல, அவருடைய ஆசைகள், பாரதிராஜா சொல்கிற ஆசைகள், அதனால் இவங்ககிட்டலாம் சேர்த்து விட்டார். இது பல்வேறு பெரிய பெரிய ஆளுமை, அதாவது சங்கர் மணிரத்னம்கிட்டலாம் ஒர்க் பண்ணி பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஒரு அதான் நான் சொன்னேன்ல விஜய் மாதிரி ஒரு நடிகரை வச்சு இயக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. சிம்புகிட்ட கூட ஒரு கதை சொன்னதாகவும், சிம்பு வந்து அதுக்கு சரியாக பதில் சொன்னதாகவும் ஒரு பேட்டியிலே அவர் சொல்லியிருந்தார். இது எப்படி சார், பெரிய இயக்குனருடைய மகன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து வாய்ப்புகள்லாம் எளிதாக கிடைச்சிச்சா சார்? இல்லை, வாய்ப்புகள் என்ன எளிதாக கிடச்சிச்சுன்னா, வாய்ப்பு எளிதாக கிடச்சிருந்தா அவர் இன்னும் பெரிய உயரத்தில் அடைஞ்சிருக்கணும். அப்படி கிடையாது. அதாவது வந்து பெரிய இயக்குனர் அப்படிங்கிற மகன் அப்படிங்கிற அடையாளம் வந்து பல இடங்களில் வந்து பெரிய இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஆளுமை, ஏதோ அரசியல் தலைவரோ இல்லை சினிமா பிரபலமோ இல்லை யாராக இருக்கட்டும், அவங்களுடைய மகன் அப்படின்னும் போது அதில் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. புரியுது உங்களுக்கு? இதை கடந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இதுக்கு எல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்காது. அப்படின்னா ஒரு டைம் லக்கெல்லாம் இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது அமையணும். திறமை இருந்தால் கூட அந்த நேரங்காலமும் ஒன்று நல்லா இருந்தால் தான் அது டக்குன்னு அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகும். இல்லை, அவருடைய முதல் படம் வந்து தாஜ்மஹால் படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு தம்பியா கேரக்டரா இந்த மாதிரியான கேரக்டரில் தான் நடித்தார். மறுபடியும் அவருடைய படங்கள் வந்து கேப் விட்டு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவருடைய ஏற்ற இறக்கங்கள் சினிமாவில் எப்படி சார் இருந்துச்சு?
நம்ம தாஜ்மஹாலுங்கிற ஒரு படத்தில் வந்து பாரதி ராஜா சாரே தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறாரு. பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பல பிரபலங்களை அறிமுகப்படுத்தியவர். அதாவது வந்து ராதா மாதிரி ஹீரோயின், ராதிகா, ரேவதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தமிழ் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நவரச நாயகன், கார்த்திக், பாண்டியன், நிலகல் ரவி, இப்படி அதுவும் சொல்லிக்கிட்டே போகலாம். பல வெற்றி பெற்ற நடிகர்களை அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாரதி ராஜா. இன்னும் சொல்லணும்னா புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறதுல பாரதி ராஜா சார் ஒரு எக்ஸ்பர்ட். எந்த படமாக இருந்தாலும் சரி, பாரதி ராஜா சார் படத்தில் ஒரு புதுமுகம் நடிச்சுட்டா அவங்க அடுத்த படமே கிளிக் ஆயிடுவாங்கிற மாதிரி ஒரு பேர் பாரதி ராஜா சாருக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளோட மகனை வந்து அறிமுகப்படுத்தும் போது அது வந்து ஒரு நல்ல படமாக வரணுங்கிறதுக்காண்டி பக்கபலமாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ராஜீவ் மேனனோட கேமரா, இப்படி ஒரு பெரிய சப்போர்ட்டோடு தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த படத்தில் உள்ள பாட்டுக்கள்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து திருப்பாச்சி அருவாலை தூக்கிக்கிட்டு வரான்னு ஒரு பாட்டு பார்த்திங்களா, இன்றைக்கும் வந்து அந்த பாட்டு கேளுங்க, அது ட்ரெண்டிங்கான பாட்டு. அப்படிலாம் வச்சு எடுத்தும் கூட அந்த படம் ஓடாமல் போச்சு. அது பாரதி ராஜா சாருக்கு ரொம்ப வேதனை. அடுத்து என்ன பண்ணுறாரு, சரணை வச்சு நம்ம எம்பிபிஎஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்லாம் இயக்குனார்ல, அந்த சரணை வச்சு தன்னுடைய மகனை ஹீரோ வச்சு தன்னுடைய சொந்த தயாரிப்பில் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் எடுக்க சொல்கிறார் அந்த டைரக்டர். ஏன் சரண்கிட்ட கொடுக்குறாருன்னா, நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்த்தோம், சக்ஸஸ் ஆகலை. வேறு ஒரு இயக்குனர்கிட்ட வேறு ஒரு பரிமாணம் இருக்கும், வேறு ஒரு முகம் இருக்கும், அவர்கிட்ட வேறு ஒரு திறமை இருக்கும், அதில் இவர் போட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தார். அதில் ஒரு மாடர்னான ஒரு பையனாக நடிச்சிருந்தார் மனோஜ். இதில் வந்து கிராமத்து கதை தாஜ்மஹால் நடித்த போதும் அதுவும் ஓடலை. அதான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சமுத்திரம் மாதிரி படங்கள்லாம் நடித்து வந்தார். ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனோமா, அது வந்து அவருக்கு சினிமா அவருக்கு ஃபேவரிங்காக இல்லாமல் போச்சு. சார், அப்படி இருக்கும்போது இப்போ சிலருக்கு வந்து கொஞ்ச காலம் சினிமாவில் இல்லை அப்படின்னாலே மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடும். அப்படி இருக்கும் பொழுது இவர் 2005 வந்திருக்காரு, அப்புறம் 2012 தான் வந்திருக்காரு. இவருக்கு வந்து டிப்ரெஷன்லாம் இருந்துச்சா? அவர் எப்படி கையாண்டாரு சார்? டிப்ரெஷன் இருந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அவரே ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. அதனால் 2005லேருந்து 2013 14 வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் வந்து எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் ரொம்ப, அதாவது வந்து மன அழுத்தத்துக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மன அழுத்தம் வந்து வாய்ப்பு நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் இவ்வளோ முயற்சி பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யாருக்குமே தோணும்ல. அந்த இதுதான், வேற ஒன்றும் பெருசாக டிப்ரெஷன்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் ட்ரை பண்ணுறோம், இவ்வளோ பெரிய இயக்குனருடைய மகனாக இருக்கோம், நமக்கே இவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இயக்குனராக இருந்திருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, பாடகராக இருந்திருக்காரு, இசை ஆல்பம் போட்டிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்படி கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னும் போது அது ஒரு எப்படி சொல்கிறது, அது தோணும். இன்னொரு பக்கம் அவருடைய சினிமாவில் அவர் முயற்சிகள்ன்றதை தாண்டி சிகப்பு ரோஜாக்கள் படம் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸில் இருந்ததா சொல்லப்படுது. சிகப்பு ரோஜாக்கள் படம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சிவப்பு ரோஜாக்களை வந்து பார்ட் 2 ஒன்று பண்ணணும். அதாவது வந்து சிவப்பு ரோஜாக்களை தழுவி அது சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவப்பு ரோஜாக்கள்ங்கிற பேர்லேயே பண்ணணும்னு வந்து மனோஜ் பாரதி வந்து பல முயற்சிகள் எடுக்கிறார். பல கதாநாயகர்களை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது தான் சிம்புவை சந்திச்சிருக்காரு. அப்படி சந்திக்கும் போது தான் நான் அவன்களை ஜீவனை சந்திச்சிருக்காரு. இப்படி நிறைய ஹீரோஸை பார்த்து இந்த கதையை நம்ம பண்ணலான்னு சொல்லும்போது அதில் வந்து ஏதோ ஒரு தடை. ஒவ்வொரு தடவையும் அதை நோக்கி அவர் ஒரு 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 எப்படி சொல்கிறது, தொடக்கம் ஒரு ஆரம்பம் பண்ணி இதை ட்ரை பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது அங்கே ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் ட்ரை பண்ணால் வேற ஒரு தடை வந்துட்டுருக்கு, மறுபடியும் ட்ரை பண்ணால் வேற ஒரு தடை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜே வந்து சொல்லியிருந்தார். அதனால் வந்து அந்த கதையை நான் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் யாரையாவது ஒரு பெரிய ஹீரோ வச்சு அந்த கதையை நான் வந்து நிச்சயமாக பண்ணி ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் காணொலியில். அது கூட அவரோட நிறைவேறாத ஆசையை நம்ம எடுத்துக்கலாம். சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை அடையணும், அதாவது அப்பாவையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு இருந்துச்சு, நடக்கலை. இவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட அவங்களுடைய திருமணத்திற்கே பாரதிராஜா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு 2 மகன்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எதிர்ப்பு தெரிவித்தாரா தெரிவிக்கலன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து நந்தனான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு மலையாள நடிகை. அவரும் இந்த மனோஜும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து 2 பேரும் காதல் வயப்பட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கோழிக்கூட்லேயும் இங்கே தான் அவங்க திருமணம் நடந்துச்சு. இன்றளவு நல்ல தம்பதிகளாக இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. நன்றி சார். நன்றி.